இந்தியா அவங்களோட ஏவுகணைகளை பாகிஸ்தான் எல்லை பகுதியில கொண்டு போகும்போது பாகிஸ்தான் அலறி இருக்காங்க. சைனா எல்லை பகுதிக்கு கொண்டு போகும்போது அவங்க பதட்டப்பட்டிருக்காங்க. ஸோ இப்ப எல்லை தாண்டி புதுசா ஒரு இடத்துக்கு கொண்டு போறாங்கன்ற செய்திகள் வந்த உடனே மிகப்பெரிய ஒரு அச்சத்துல ஒரு நாடு இருக்கு. உங்களுக்கே தெரியும், இந்தியாவோட ஒரு புதிய எதிரி அப்படின்னு சொன்னா அது துருக்கி தான். யுஎன்ல இந்தியாவுக்கு எதிராக கொண்டு வர விஷயங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதும், இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறதும், ஸோ தொடர்ந்து பாகிஸ்தானோட குரலா அங்க ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறதும் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை துருக்கிக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான தகவல்கள் வச்சிருக்காங்க சொல்றதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நண்பர்கள் சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல நம்மளோட ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் அதிரடியான ஒரு அறிவிப்பை விட்டிருக்காரு. எல்லை பகுதியில இருந்து, இன்டர்நேஷனல் பார்டர்ல இருந்து 15 கிலோமீட்டருக்கு இல்லீகல் ஸ்ட்ரக்சர்ஸ், அன்ஆத்தரைஸ்டு என்க்ரோச்மெண்ட் எதுவா இருந்தாலும் உடனடியாக காலி பண்ணுங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பு ஆர்டரை விட்டிருக்காரு. ஸோ இது வரைக்கும் பாகிஸ்தான் இந்த ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பார்த்துருப்போம். ஆனால் இவர் விட்டிருக்கிற அறிவிப்பு வச்சு பார்த்தோம்னா ராஜஸ்தான் எல்லை பகுதியிலிருந்து இந்த ஒரு முக்கியமான நடவடிக்கையை எடுங்க, உடனடியா எடுங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பு தான். ஸோ ராஜஸ்தான் போதுதான் நமக்கு இன்னொரு விஷயம் தோணுது. டார்கெட் ஏரியா 15 கிலோமீட்டர் ரேடியஸ். ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா அன்ஆத்தரைஸ்டு ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ணுங்க, இடிச்சு தள்ளுங்க அப்படின்ற விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க. உடனடியா பண்ணுங்க தெரிவிச்சிருக்காங்க. ஏன், இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்ற ஒரு கேள்விகள் எல்லாருக்குள்ளயும் இருக்கும். ஸோ முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, ட்ரக்ஸ் ஸ்மக்லிங்கு, ஊடுருவல், டெரர் ஃபினான்சிங்கு, கிராஸ் பார்டர் கிரைம்ஸ் இது எல்லாமே சமீபத்தில் அதிகரிச்சிருக்கு. அதுவும் குறிப்பா இந்த பகுதிகளில் அதிகரிச்சிருக்கு அப்படின்ற விஷயங்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதனால நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சர்வைலன்ஸுக்குள்ள கொண்டு வராங்க. ஸோ எல்லை பகுதியில் ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல திடீர்னு ஃபண்டு வந்துச்சுன்னா அதை உடனே ட்ராக் பண்றது, எப்படி வந்தது அப்படின்ற விஷயங்கள், ஃபேக் ஆதார் கார்ட்ஸ்லாம் எல்லா பக்கமும் அவங்க தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பார்டர் பகுதியில் ப்ரையாரிட்டி கொடுக்க போறாங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுது. ஸோ இந்த இந்த ஒட்டுமொத்தமா எல்லா மக்களையுமே அவங்களுக்குள்ள தெளிவா புரிஞ்சு வச்சுக்கிட்டு யாரெல்லாம் அங்க இல்லீகல் ஸ்டே பண்றாங்கன்றது எல்லாமே தெரிய வந்துடும் இதனால அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அடிஷனல் செக்யூரிட்டி மெஷர்ஸ் இது நம்ம பார்த்தாலும் சர்வைலன்ஸ் ரேடருக்குள்ள இந்த பகுதியை ஒட்டுமொத்தமா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதான் தோணுதுங்க. ஏன்னா லா என்ஃபோர்ஸ்மெண்ட் இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எல்லா பவரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபாலோ அப், ரிவ்யூ, ஸ்கெடியூலு இதெல்லாம் தூக்கி போட்டு உடனே ஆக்ஷன் எடுங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லிருக்காங்க. கம்ப்ளைண்ட்ஸ்குள்ள கொண்டு வந்துருங்க அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் இந்த அறிவிப்புகள் பொருந்தும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில இந்தியா அப்ப ஏதோ ஒரு திட்டங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க, பாகிஸ்தானோட சதி திட்டங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றதான் நமக்கு தோணுது. ஏன்னா எல்ஓசியில இருக்கிற விஷயங்கள் வேற, ஆனா இந்த ராஜஸ்தான் பார்டர்ல ஒட்டி வேற ஏதோ திட்டங்கள் பாகிஸ்தான் போடுறாங்கன்றது பார்த்தோம். அப்படியே கொஞ்சம் சர்க்ரீக்லி வழியாகவும் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எல்லா பக்கமும் மூடிட்டாங்க. இந்தியா எப்படி நம்ம செயல்படுத்துறது, எப்படி ஊடுருவல்களை கொண்டு வைக்கிறது, நம்மளோட இந்த பயங்கரவாத அமைப்புகள், நட்பு பயங்கரவாத அமைப்புகளுக்கு எப்படி நம்ம பதில் சொல்றது அப்படின்றதுனால இந்த நடவடிக்கைகள் எடுக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ எவ்வளோ பச்சையா இந்த விஷயங்கள்ல பாகிஸ்தான் ஈடுபட்டிருக்காங்க. இதுக்கு இந்த அளவுக்கு கடுமையான ஒரு அறிவிப்புகள் தேவைப்படுது அப்படின்றத நான் பார்க்குறேன். நீங்க எப்படி பார்க்குறீங்கன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்துதான் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்க போறோம். அதுலயும் இந்த கிரீஸ் இந்தியாவும் எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்காங்க அப்படின்றத நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். குறிப்பா நீங்க S-400 பார்த்து பயப்பட வேண்டாம். நாங்க S-400 வச்சிருக்கோம். துருக்கி வச்சிருக்க S-400 எப்படி செயல்படும் எப்படின்றத எல்லாத்தையும் நாங்க உங்களுக்கு சொல்லிடுறோம். நீங்க F-16 வச்சிருக்கீங்க. ஸோ பாகிஸ்தான் வச்சிருக்க F-16 பத்தின நாலேஜை நீங்க கொடுங்க. இப்படி ஒரு நெருக்கத்தை மிகப்பெரிய லெவல்ல இந்தியாவும் கிரீஸும் தொடங்குறாங்க. இதை நான் ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டேன். இப்ப ஒரு படி மேல போய் பிரதமர் மோடி அவர்கள் சைப்ரஸ்லயே காலை வச்சு துருக்கிக்கு பயத்தை காமிச்சார். அந்த எல்லை பகுதியிலே போயிட்டு துருக்கி வச்சிருக்க பிளாக், அந்த மலையில போட்டிருக்க பிளாகை காமிச்சு அங்க இருக்க சைப்ரஸ் தலைவர் நேரடியா இதுல துருக்கிக்கு எதிராக ஒரு நிலைப்பாடாவே காமிச்சாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு அச்சம் துருக்கிக்கு ஏற்பட்டுருமா அப்படின்னு நிறைய கிரிட்டிசிசம் இருந்தது.
அது ஒரு தொடக்கம் தாங்க. இப்ப மிகப்பெரிய அச்சத்துல துருக்கி இருக்காங்க. ஒரு சவுண்ட் அலாம் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுலயும் இந்த துருக்கியோட டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஆட்சியாளர்களுக்கு ஒரு பெரிய அபாய மணி அடிச்சிருக்காங்க. அதுலயும் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஏப்பா இந்த சைப்ரஸ், இந்தியா, கிரீஸோட கூட்டணியை சாதாரணமா வந்து எடை போடாதீங்கப்பா. அது வந்து ஒரு டிப்ளமேட்டிக் கூட்டணி இல்ல. பிரம்மோஸ் போன்ற மிகப்பெரிய ஒரு சொபஸ்டிகேட்டடான ஒரு ஆயுதங்களை கொண்டு போய் அந்த பிராந்தியத்துல நிறுத்துறாங்கன்னா அது துருக்கிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவா இருக்கும் அப்படின்ற விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த அலாம் ரிப்போர்ட்டுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, அதாவது இந்தியா பிரம்மோஸ் மிசைல் மட்டும் இல்ல, வெளிப்படையா இன்டைரக்ட் சப்ளைஸை வந்து அட்வான்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். ஸோ ப்ரிசிஷன் கைடட் மிசைல்ஸ் எல்லாமே சைப்ரஸுக்கும் கிரீஸுக்கும் கொடுத்தாங்கன்னா அந்த பிராந்தியத்துல நம்மளோட ஒட்டுமொத்த இன்ஃப்ளூயன்ஸும் போயிடும் அப்படின்ற விஷயங்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜி ஷிஃப்ட் ரெண்டாவது பாத்தீங்கன்னா, வெளிப்படையா துருக்கியோட நேவலும் ஏர் ஆபரேஷன்ஸும் அந்த ரீஜன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இது வரைக்கும். அதனாலதான் துருக்கி வந்து சைப்ரஸ் ஆக்கிரமிப்பு பகுதிகளை இன்னும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இந்த நேரத்துல துருக்கி இந்த மாதிரியான வெப்பன்ஸ் அங்க வந்ததுன்னா துருக்கிக்கு தான் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அப்படின்றத தெரிவிக்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரென்தனிங் டைஸ் அப்படின்னும் போது டிப்ளமேட்டிக் என்கேஜ்மெண்ட் மட்டும் இதுல இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துட்டு போக முடியாது. ஸோ ஒட்டு மொத்தமா கிரீஸ், சைப்ரஸ், இந்தியாவும் 3 நாடுகளும் இந்த டிப்ளமேட்டிக் டைஸை விட டிஃபென்ஸ் என்கேஜ்மெண்ட் அதிகரிச்சிருக்காங்க. அதிலும் குறிப்பா பிரதமர் மோடி அவர்கள் பயணத்துக்கு பிறகு, சைப்ரஸ் பயணத்துக்கு பிறகு ஒரு ட்ரைலேட்டர் பார்ட்னர்ஷிப் வந்து ஒட்டுமொத்தமா அவங்களோட ஏவுகணை நேரடியா துருக்கியை பார்த்து தான் இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு துருக்கி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற இந்த ரீஜன்ல, அவங்களோட கைகள் ஓங்கி இருக்க இந்த ரீஜன்ல ஒட்டுமொத்த ஏர் டிஃபென்ஸும் நேவலும் ஸ்ட்ராங்கான ஒரு துருக்கி பிரசன்ஸ் இருக்க இந்த ரீஜன்ல இனி வலுவிழக்க நிகழும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான வேலைகள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க அடுத்த நம்ம 2 பாயிண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நல்லா யோசிங்க. அர்மேனியா, அசர்பைஜானும் லாஸ்ட் கடந்த போர்ல தோத்ததுக்கு முக்கியமான காரணம் துருக்கி வந்து அசர்பைஜானுக்கு ட்ரோன்ஸ் கொடுத்தாங்க. அவங்க கிட்ட ஒரு நல்ல டிஃபென்ஸ் செட்டப் இல்லை அர்மேனியா கிட்ட. ரஷ்யா பிஸியா இருந்தாங்க. ஸோ இது எல்லாம் ஒரு முக்கியமான காரணமா இருந்தது. அதனால தான் அர்மேனியா தோத்து போனாங்க. இந்தியா ரேடர் சிஸ்டம் மட்டும் தான் கொடுத்தாங்க, வேற எதுவும் கொடுக்கல. ஆனா அப்ப புரிஞ்சுக்கிட்டு இப்ப பினக்கா ராக்கெட்ஸ், டிஃபென்ஸ், ஆகாஷ் மிசைல் தொடர்ந்து ஏர் டிஃபென்ஸை ஸ்ட்ராங் பண்றது ஒட்டு மொத்தமா அர்மேனியாவை அப்படியே முழுமையா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல யோசிச்சு பாருங்க, அர்மேனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் மறுபடியும் ஒரு போர் தொடங்குது. துருக்கி உதவிகள் பண்ற இந்த நேரத்துல கிரீஸோட ஒன்றிணைஞ்சு அர்மேனியா அசர்பைஜான் போர்ல ஓரளவுக்கு அசர்பைஜான் தோல்வியை சந்திச்சுட்டாங்கன்னா இந்த பக்கம் அப்படியே கிரீஸும் சைப்ரஸும் இன்னொரு ஒரு புதுவிதமான பிரச்சனைகளை ஆரம்பிச்சாங்கன்னா துருக்கி எங்க போக்கஸ் பண்ணுவாங்க? ஸோ இந்திய ஆயுதங்கள் அங்க போய் நிற்கும் போது இன்னும் அவங்களுக்கு கூடுதலான ஒரு செட்பேக் ஏற்படும். ஸோ துருக்கி ஒன்று அங்க கவனம் செலுத்துறதை விட்டுருவாங்க, இங்க முழுமையாக கவனம் செலுத்துவாங்க. இல்லை 2 பக்கம் கவனம் செலுத்துறன்னு 2 பக்கமும் செட்பேக் ஏற்படும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை லாங் டேர்முக்கு கொண்டு வரதுக்கு தான் இப்ப கிரீஸும் இந்தியா, சைப்ரஸும் மிகப்பெரிய ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. இனி நீ பேசுவ, பாகிஸ்தான் எடுப்ப அப்படின்னு நேரடியா ஒரு கொட்டு கொடுக்குற மாதிரி இப்ப தொடர்ந்து துருக்கிக்கு ஒரு முக்கியமான ஒரு அச்சத்தை, மிகப்பெரிய ஒரு அச்சம், அதுல சந்தேகமே இல்லை. ஸ்பெகுலேட்டிவ் நேச்சர்னு ஒரு பாயிண்ட்ல நம்ம வந்து பார்க்க போறது என்னன்னா, இதுவரைக்கும் இந்தியன் சைட்லயோ இல்ல கிரீக் சைட்லயோ இந்த மாதிரி மிசைல்ஸ் டிரான்ஸ்ஃபர் பத்தி வெளிப்படையா வரலனாலும், ஆனா டிஃபென்ஸ் கோஆபரேஷன்ல இரு நாட்டு தலைவர்கள், குறிப்பா சைப்ரஸா இருக்கட்டும், கிரீஸ் நாட்ட முக்கியமா டிஃபென்ஸ் தலைவர்கள் லெவல்ல எதுக்கு இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ளணும், எதுக்கு இந்தியாவில வந்து அவங்க எப்படி இந்தியா செயல்படுத்துறாங்க, எப்படி அவங்களோட டிஃபென்ஸ் இருக்கு அப்படின்ற விஷயங்களை ஸ்டடி பண்றதுக்கு வரணும். இந்தியா என்ன கொடுக்க போறாங்கன்னு அவங்க எதுக்கு இப்ப எதிர்பார்த்து நிக்கணும்? இது எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. சரி, நீ வந்து பிரம்மோஸ் மிசைல் ரஷ்யாவோட ஜாயிண்ட் வெஞ்சர்ல இருக்கு, நீ S-400 நான் வாங்குறதுக்கு மட்டும் நீ அமெரிக்கா தடை போட்டியே என் மேல, இப்ப கிரீஸ் மட்டும் வாங்குறாங்க அப்படின்னு துருக்கி நாளைக்கு கேள்வி கேட்கலாம். ஆனா அதுக்கும் பதில் வச்சிருக்காங்க. கிரீஸ் வாங்காம சைப்ரஸ் விட்டு வாங்கினா
ட்ரைலேட்டரில் இருக்கும் போனாங்க. சைப்ரஸ் வாங்கிட்டு அதுக்கு தேவையான விஷயங்களை பின்னாடியில இருந்து செயல்படுத்தினா ஒன்றும் பெரிய டிஸ்டன்ஸ் இல்லையே, கவர் ஆகுறது தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரீஜனல் கான்டெக்ட்ல ஈஸ்டர்ன் மெடிட்டரேனியன் சீல ஒரு மிகப்பெரிய மிலிட்ரி பில்டப் ஏற்பட்டதுன்னா இந்தியா ஒரு முக்கியமான பிளேயரா அங்க இருப்பாங்க. 100% சந்தேகமே இல்லை. அதுவும் நல்லா பாருங்க, இதுல இம்பாக்ட், பொட்டன்ஷியல் இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜியோ பாலிட்டிக்ஸ் அலைன்மெண்ட் தான். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல எந்த நாடு எந்த நாட்டோட பிரச்சனைகள்ல மூக்கு நுழைக்கும்? ரஷ்யா உக்ரைனே ஒன்றும் முடியலங்க. ஈரான் அமெரிக்கா விஷயங்களையா, இல்ல சைனா அமெரிக்கா கோல்டு வார்லையா, இல்ல இந்த தாய்வான் விஷயங்களா, எதை யோசிப்பாங்க? ஸோ இப்போ அர்மேனியா திட்டத்துல தான் இருக்காங்க, ப்ரிப்பேர்னஸ்ல இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துட்டு போகணும். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் துருக்கி கண்டிப்பா அச்சப்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க. ஏன்னா இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியா பாகிஸ்தானுக்கு கொடுத்த அடியில சைனாவோட ஆயுதங்கள் ஒரு பக்கம் சேதாரம் ஏற்பட்டாலும் பாகிஸ்தானுக்கு அவங்க ட்ரோன்ஸ், உலகத்திலேயே மோஸ்ட் சொபிஸ்டிகேட்டட் ட்ரோன்ஸ் நாங்க தான் வச்சிருக்கோம்னு இந்த அர்மேனியா அசர்பைஜான் போர்ல வின் பண்ணதை வச்சு அப்படியே வித்து தள்ளினாங்களே துருக்கி. இன்னைக்கு யோசிப்பாங்களா இல்லையா? நாளைக்கு மறுபடியும் வார் ப்ரூவனா இது ஏற்பட்டதுன்னு வச்சுக்கோங்க, ஆயுதங்கள், இந்த இந்திய ஆயுதங்கள் இன்னும் இதுக்கு அமோக வரவேற்பு இருக்கும் அப்படின்றதான் என்னோட கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், அவரோட பாக்குறேன் யாரா இது எப்படி யோசிச்சிருக்கீங்க அப்படின்னு. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ நிறைவு செஞ்சுப்போம். உங்களுக்கு இதை தவிர வேற ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா டைரக்டா மெசேஜ் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா உங்க மெசேஜ் நான் ரிப்ளை பண்றேன். ஸோ கடைசி வரைக்கும் பார்த்தமைக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஜெய்ஹிந்த்.